ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மா, நான் ரவிவர்மன் சார் கிட்ட பேசிட்டேன். அவர் வந்து வரைஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு. பப்பி, அத்தை, சீக்கிரம் நம்ம கிட்ட டிராயிங் வரப்போகுது. ஐ திங்க் நான் ரொம்ப சீக்கிரம் அவளை மீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எஸ், Vasu! Hey, Arjun! Thank you so much. Thank you, Vasu. Thank you. Ayyo! Hey! Hey! Arjun! Vasu, thank you so much. Thank you. Sir! Vasudra! Sir, பயமா இருக்கு. Thank you இறக்கி விடுங்க, so sir. much. ஐயோ! Thank you so much. Sir, இறக்கி விடுங்க. Thank you so Sir, much. வேண்டாம், sir. Thank you ஐயோ! so much. Thank you Arjun, so sir. much, Vasu. இறக்கி விடுங்க. Thank you. Sir, வேண்டாம், sir. அச்சோ, அவளை இறக்கி விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? Oh no! Thank you so much, Vasu. Thank you so ஐயோ! much. Sir, இறக்கி விடுங்க, sir. அர்ஜுன், நிதானமா இருப்பா. 1000 தான் இருந்தாலும் அவ நம்ம கிட்ட வேலை செய்யறவ. அவளை போய் இப்படி தூக்கிக்கிட்டு சுத்துறியே, இது நல்லா இல்ல. இறக்கி விடுங்க. இறக்கி விடு அர்ஜுன். ஃப்ரெண்ட நான் மீட் பண்ண போறேன். வாடி. மா, ஓகே. வசுந்தரா, சொல்லுங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் வசுந்தரா. ஐயோ, என்ன மேடம் நீங்க? அர்ஜுன் சார் தான் எதோ சொல்றாருன்னா நீங்களும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. இல்ல வசுந்தரா, இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னங்கிறது உனக்கே தெரியும். நாங்க அர்ஜுனோட ஃப்ரெண்டு குடும்பத்தை தேடுறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தோம். ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு அந்த ஓவியர் மூலமா ஒரு நல்லது நடந்திருக்கு. இப்போ இன்னொரு பெரிய நல்லது நடக்கவும் போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நீதானே வசுந்தரா. பரவாயில்ல மேடம், நல்லவங்களுக்கு நல்லது யார் மூலமாவது நடக்கும் மேடம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது எல்லாமே ஓ மூலமாதாமா நடக்குது. நடக்கணும்னு இருந்தா யார் மூலமாவது கண்டிப்பா நடந்துரும் மேடம். நீங்க தேடுற அந்த குடும்பத்தை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி மேடம், நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா. வரேன் சார். பை. எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்காம இந்த அர்ஜுன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றான். அவளை தூக்கிக்கிட்டு சுத்துறான். இந்த அளவுக்கு மோசமா போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது எல்லாமே அண்ணி கொடுத்த இடம். யாரை எங்க வைக்கணும்னு கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. ஐயோ மம்மி, ஏன் கவலை அது இல்ல. நாளைக்கு அந்த ரவிவர்மன் அந்த டிராயிங்க வரைஞ்சு கொடுத்துட்டா என்ன பண்றது? அது நிச்சயம் வசுந்தராவோட டிராயிங்கா தான் இருக்கும். மாமா மட்டும் அதை பார்த்துட்டாருன்னா வசுந்தரா தான் அவர் தேடுற ஃப்ரெண்டுங்கிறது உறுதியாயிடும். இப்ப என்ன மம்மி பண்றது? நீ டென்ஷன் ஆகாத. சின்ன வயசு டிராயிங்க அவளை பார்க்க விடாம செஞ்ச மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். யோசிச்சா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கிடைக்கும். மா மா, என்ன வசு? என்ன என்ன இவ்வளவு ஹாப்பியா இருக்க? என்னம்மா, அம்மாவுக்கு கவனிப்புலாம் ரொம்ப பலமா இருக்கு. அப்பாவுக்கும் இருக்கு. அம்மா வசுந்தரா, நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்போ எங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு. அர்ஜுன் சார் வீட்லயும் அப்பப்ப நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. உனக்கு அவங்க ஏதாவது செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஆனா
இன்னைக்கு இப்போ இந்த திடீர் சந்தோஷத்துக்கு ஏதாவது காரணம் இருக்காமா? இருக்குப்பா. என்ன காரணம் வசு? இல்ல ரொம்ப அபிஷியலா இருந்தா சொல்ல வேண்டாம். ஐயோ அதெல்லாம் இல்லப்பா. அர்ஜுன் சார் சின்ன வயசு ஃப்ரெண்ட தேடுறாரு. அந்த குடும்பத்தை சின்ன மேடமும் தேடுறாங்க. நான் அன்னைக்கு பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன். நாம ஒருத்தரோட உருவ அடையாளத்தை சொன்னா அதை வச்சு சம்பந்தப்பட்டவங்களோட படத்தை ஓவியர் ரவிவர்மாங்கிறவரு வரைஞ்சு தருவாருன்னு படிச்சேன். அது அர்ஜுன் சார் கிட்டயும் சொன்னேன். அர்ஜுன் சாரும் அவரை பார்த்து அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டோட அடையாளத்தை சொல்லியிருக்காரு. அதை வச்சு அவ எப்படி இருப்பான்னு அவர் வரைஞ்சு கொடுத்துட்டாரு. அத பார்த்து அர்ஜுன் சார், சின்ன மேடம் எல்லாரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு மாதிரியே அந்த படம் தத்ரூபமா இருந்துச்சாம்பா. வெரி குட். நீ அந்த படத்தை பாத்தியாமா? இல்லப்பா, சீக்கிரமே அந்த பொண்ண அவங்க குடும்பத்தை எல்லாம் நான் நேர்லயே பார்க்க போறேனேப்பா. அப்ப நான் பாத்துக்கிறேன்னு அர்ஜுன் சாருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். என்னம்மா நீயும் பாத்துருக்கணுமா? இல்லப்பா, ஒரு விஷயத்த முதல்ல நேசிச்சு அதுக்கப்புறம் அதை ரசிச்சு பார்க்கணும்பா. நீ சொல்றதும் சரிதாம்மா. சரி, சின்ன வயசு போட்டோவை இப்ப வச்சு என்ன பண்றது? அப்பா நான் விடுவேனா? அந்த ஓவியர் கிட்ட அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு இப்ப எப்படி இருப்பான்னு வரைஞ்சு தர முடியுமான்னு கேட்டோம். அவரும் வரைஞ்சு தரேன்னு சொல்லிட்டாருப்பா. அந்த போட்டோவை வச்சு அந்த பொண்ணையும் அவளோட குடும்பத்தையும் கண்டுபிடிச்சிடலான்னு எல்லாரும் நம்பிக்கையா இருக்கோம்பா. வெரி குட்மா. நீ பண்ணது ரொம்ப நல்ல காரியம். அர்ஜுனுக்கு அவர் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா ஹெல்ப்பும் நீ பண்ணணும். அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கூட பண்ணு. என்னப்பா? நான் அர்ஜுனையும் அவரோட ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் ரொம்ப தப்பா ட்ரீட் பண்ணிட்டேம்மா. அவர் அடிக்கிற அளவுக்கு போயிட்டானேம்மா. அது நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம ஜோதிமணிங்கிற ஒரு அயோக்கியன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்காரேம்மா. அதுக்கு பிராயச்சித்தமா அவருடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எல்லா முயற்சியும் பண்ணணுமா. அப்பதான் என் மனசு ஆறும். ஆமாங்க, தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேங்க. என் பிரார்த்தனை மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க. கடைசியில அந்த அர்ஜுன் தம்பி மூலமா அது நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும் துளசி. நம்ம கிட்ட வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு எந்த தீங்கும் நடந்துடக்கூடாதுன்னு அர்ஜுன் தம்பி நினைச்சதுனாலதான் அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல விடிய விடிய காத்துக்கிட்டு இருந்தாரு. நம்ம கம்பெனில வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு அர்ஜுனோட அம்மா நம்ம வீடு தேடி வந்து மாப்பிள்ளை பத்தி ஆர்வமா விசாரிச்சாங்க. பணக்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு துளசி. நீ வேணா பாரு வசுந்தரா, அர்ஜுனோட மனசுக்கும் அவங்க அம்மாவோட குணத்துக்கும் அந்த வீட்டுக்கு எல்லா நல்ல குணங்களும் நிறைஞ்ச ஒரு நல்ல மருமக கிடைப்பா. நீ அந்த குடும்பத்துக்கு உதவியா இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி வசு, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். என்னங்க நீங்க வாங்க. அப்பாவும் அம்மாவும் அர்ஜுன் சார் மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் ரொம்ப மரியாதையா இருக்காங்க. அதனாலதான் அவங்க சின்ன வயசு அர்ஜுன் சாரோட ஃப்ரெண்டு படத்தை என்னை பார்க்க விடாததை சொல்லல. அதனால எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா சின்னதா ஏமாற்றம் மட்டும்தான் உண்டு. சுசித்ரா மேடமும் அர்ஜுன் சாரும் என் மேல ஒரு நல்ல எண்ணத்துல இருக்காங்க. மத்தவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன. அதனால அந்த ஓவியத்தை பார்க்க முடியாத ஏமாற்றத்தை எந்த சூழ்நிலையிலையும் அப்பா அம்மா கிட்ட காமிச்சுக்க வேண்டாம். பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருந்த
இப்போ நீ என் கையில இருக்க. எனக்குள்ள எவ்வளவு சேஞ்சஸ் தெரியுமா? எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் எந்த விஷயமே எனக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தினதே இல்லை. எவ்வளவு பெரிய பாதிப்பு நீ எனக்குள்ள ஏற்படுத்திருக்க தெரியுமா? என் நினைப்பு முழுக்க நீ தான் இருக்க. You know what? உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய பழைய ஞாபகம் எல்லாம் எனக்கு வருது. அது காரணம் யார் தெரியுமா? வசுந்தரா. அவ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய ஃபேஸை நான் பார்த்திருக்கவே மாட்டேன். சின்ன வயசுல தானே என்ன நீங்க பாத்தீங்க. இப்ப நான் எப்படி இருப்பேன்னு என்ன பார்க்க ஆசையா இருக்கா? எஸ் ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா கூடி சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும். ரவி சார்ல நீ இப்ப எப்படி இருப்பேன்னு வரைஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு. அவர் வரைஞ்சு தரதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? எப்படி இருப்ப? இப்படிதான் இருப்பேன். ஹேய் ஹேய், வசு மாதிரி இருக்கு. எப்பவும் என் கூட இருக்கிறதுனால அப்படி தெரியுதோ? நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு கூடிய சீக்கிரத்தை தெரியும். அது வரைக்கும் பொறுமையா இருக்க. ஆக்சுவலா அதுல ஒரு பெரிய த்ரில் இருக்கு தெரியுமா? உன்னை மீட் பண்றதுனால நெருங்கிட்டு இருக்கு. அந்த செகண்ட் இப்ப நினைச்சா கூட ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. யாரோ என்ன நினைக்கிறாங்க, யாருன்னு தான் தெரியல. ஒருவேளை அர்ஜுன் சாரா இருக்குமோ? வானத்துல இருந்து என்ன பார்த்து சிரிக்கிறா, அதுக்குள்ள போன்ல வர. வெரி இன்ட்ரெஸ்டிங் வசு. என் ஃப்ரெண்டு கூப்பிடுறா, ஒரு நிமிஷம். ஹே வசு, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க பார்த்தாலும் நீயாவே இருக்க. நீயே போன் பண்ற. அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. நல்ல குண்டா கொழு கொழு. அர்ஜுன் சார், இப்போ நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? ஏய் ஐயோ, சாரி 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 வசு. நீ லைன்ல இருக்கிறத நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். என் சின்ன வயசு ஃப்ரெண்டோட போட்டோ பார்த்து நான் பேசிட்டு இருந்தேனா, அதிலேயே உங்ககிட்ட பேசிட்டேன். இப்போ இந்த பொண்ணோட ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வருது வசு. அதனால என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. போனை வை. இப்பவே அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன கண்டுக்கவே மாட்டீங்கல்ல? மறந்துடுவீங்கல்ல? ஏய் அப்படிலாம் இல்ல வசு. என்னைக்குமே நீ தான் என்னுடைய ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் அவளை நான் பார்க்கும்போது உன்னை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. ஐயோ, உன் மூலியமா தான் நான் கண்டுபிடிச்சேன். அதையும் அவகிட்ட சொல்வேன். உனக்கு ஒன்று தெரியுமா வசு, எனக்குள்ள பயங்கர கன்ஃபியூஷன். என்ன குழப்பம் அர்ஜுன் சார்? அவ சின்ன வயசுல என் உயிரை காப்பாத்தினா, கரெக்டான டைம்ல என்ன கன்சோல் பண்ணியிருக்கா. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவ மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நான் வேற பயங்கரமா உருகி உருகி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ அவளை பார்க்கணும்னு தோணுது, பேசணும்னு தோணுது. அவ என்ன மைண்ட் செட்ல இருப்பானே தெரியல வசு. எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கு. சார், நீங்க எதையும் நினைச்சு குழம்பிக்காதீங்க சார். போனை கட் பண்ணிட்டு நல்லபடியா தூங்குங்க சார். நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் நைட். சின்ன வயசு போட்டோவை பார்த்தே அர்ஜுன் சார் இப்படி உருகி உருகி காதல் பண்றாரு. கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை நேர்லயே பார்க்க போறாரு. அப்போ என்னெல்லாம் பண்ணுவாரோ.
நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், அதே மாதிரி என்ன நீ நினைக்கிறியா? உன் பேர் என்ன? இந்த போட்டோல இருக்க மாதிரி இப்போ ரொம்ப அழகா இருப்பியா? என்ன மாதிரியே உனக்கும் அந்த ஃபீலிங்லாம் இருக்கா? மாமா சொல்ல ப்ளீஸ் சொல்லு. ஹேய், உன்னை எவ்வளோத்தமா தேடி அலைஞ்சேன், உன் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். நீ இல்லாம நான் இல்ல. வசுந்தராவோட சின்ன வயசு போட்டோவை பார்த்ததுக்கே மாமாவுக்கு காதல் பித்து தலைக்கு மேல ஏறி போயிடுச்சு. வசுந்தரா தான் தான் தேடுற ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? இதை இப்படியே விட்டு வைக்க கூடாது, ஏதாவது பண்ணியே தீரணும். மை ஸ்வீட் ஹார்ட், மை லிட்டில் ஹார்ட், ஐ எம் கமிங் சூன், ஐ எம் கமிங் சூன் ஃபார் யூ. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நைட்டு ஃபுல்லா அர்ஜுன் மாமா கார்டன்ல தான் படுத்துட்டு இருந்தாரு மம்மி. நான் போய் பக்கத்துல நிக்கிற கூப்பிடுற, எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காம அந்த டிராயிங்க வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி புலம்புவான்னு பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே தெளிய வச்சிடலாம். ஹாய் ஹாய் ஹாய், பாய் பாய் பாய். அச்சு, காலங்கத்தால எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க? வாயில அடிப்பேன். போறப்ப எங்க போறேன்னு கேட்க கூடாது பப்பி. சாரி கேட்க கூடாதுதான். ஆனா அச்சு, அவ்வளோ முக்கியமான விஷயமா என்ன? ஆமா பப்பிமா, நேத்து நைட்டு ஃபுல்லா ஒரே டிஸ்டர்பா இருந்துச்சு, தூக்கமே வரல. இப்போ அதுவும் ரவி சார் என் ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்னு வரைஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரா. எனக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு பப்பிமா. அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன், சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, பை பை. அம்மா, இது என்னோட ஆசை மட்டும் இல்ல, உங்களோட ஆசையும் நிறைவேற போகுது. நான் பண்ண ஒரு சின்ன தப்பால என்னுடைய மொத்த ஃபேமிலியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்ஜுன், நீ எதுவும் தப்பு பண்ணலப்பா, அது யதார்த்தமா நடந்தது. அம்மா, நீங்க உங்க பையங்கிறதுனால இவ்வளவு சாஃப்டா சொல்றீங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் பண்ண தப்புக்கு, உங்க இழப்புக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் செய்ய போற நல்ல விஷயம். ஐயோ அச்சு, ஏன் அச்சு இப்படி எல்லாம் பேசுற? பப்பிமா, அதான் உண்மை. அன்னைக்கு நடந்த அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான். அதுக்கு நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் பப்பி. அர்ஜுன், அதெல்லாம் விடுப்பா, நீ முதல்ல போய் அவரை பார்த்துட்டு வா போ. ஓகே பப்பி, பாய். பிளஸ் மீ. உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். பாய்மா. Bye. பாய் பப்பி. பாய் பேபி. பாய் அத்தை. ஏ நக்ஷத்ரா, அந்த ஆர்டிஸ்ட் அர்ஜுன் கேக்குற மாதிரி அந்த டிராயிங்க வரைஞ்சாலும் அதை இவன் பாத்துருவாங்கற? அது எப்படி மம்மி? நீங்க தான் ஏதாவது செஞ்சு அதை தடுத்துருவீங்களே. கரெக்டா சொன்ன. கிருஷ்ணா, இந்த பெயிண்டிங்க கூரியர்ல அனுப்பி வச்சிடு. ஓகே சார். ரெசிப்ட் போட்டோ எடுத்து கிளையண்ட்டுக்கு அனுப்பிடு. ஓகே சார். ஹாய் ஹாய் சார், குட் மார்னிங். இவ்வளவு சீக்கிரம் காலையில? ஆமா சார், நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மீட் யூ அண்ட் டெல் யூ. ரவி சார், என்னுடைய லைஃப்ல இப்போ ஒரு மிகப்பெரிய மிராக்கிள பார்த்துட்டு இருக்கேன் ரவி சார். என்னை சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ட்ரஸ்ட் மீ, நிஜமாவே சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதை விட எனக்குள்ள நடக்கிற இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் அன்பிலீவபிள்.